கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாக. இந்த நல்ல மாலை வேளையிலே இந்த வெள்ளிக்கிழமை சமயத்திலே இந்த உபவாச ஜெபம் இந்த நிலையில் இருந்தது. ஆகவே இந்த ஜெபத்தை கேட்போம். ஆகவே வேத வசனத்தை வாசிக்க, வேத வசனத்தை தியானிக்க, வசனத்தினுடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ளும்படிக்காக நம்ம ஆயத்தப்படுவோம். கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். கண்ணில் மூடுவோம், ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்த பிதாவே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நாங்கள் இந்த வெளியிலே எங்களை தாழ்த்தி தர்றோம்ப்பா. அப்பா, பிதாவுக்காக சோத்திரப்பா, இயேசு கிறிஸ்துக்காக சோத்திரப்பா, பரிசுத்தாவிதனுக்காக சோத்திரப்பா, இந்த நல்ல மாலை வேளைக்காக சோத்திரப்பா. அன்றே இந்த நாளிலேப்பா உபவாசம் பண்ணுறதான இந்த வெளியிலே உபவாசிக்கிற நம்முடைய பிள்ளைகளின் வாழ்க்கையிலே ஒரு பெரிய காரணம் செப்படிக்காட்சி பெருங்கட்டாவே சோத்திரப்பா. அன்றே ஜெபத்தை கேட்கறதுக்காக சோத்திரப்பா, பாடலில் மகிமைப்படுறதுக்காக சோத்திரப்பா. அன்றே வேத வசனத்துக்காக சோத்திரப்பா, வேதாங்க விளக்கத்துக்காக சோத்திரப்பா. பரிசுத்தாவினாலே நாங்கள் போதிக்கப்பட எங்களை தாழ்த்தி தருவோம். நீ என்னோட பேசும், எங்களுக்கு வெளிப்படுத்தும் அறிவினால் நீர் நிரப்புமப்பா. வெளிப்படுத்துங்கப்பா. அப்பா, நாமத்தில் மகிமைப்படுத்தப்பா. அன்றே வசனம் கேட்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளை மேலும் உங்கள் கிருபை இருக்கட்டும், இரக்கம் இருக்கட்டும், தயவு இருக்கட்டும், அன்பு இருக்கட்டும், ஆசீர்வாதம் இருக்கட்டும், உங்களுடைய அரவணைப்பு இருக்கட்டும், பாதுகாத்துள்ளும். எல்லா துதி கனம் மகிமை சோத்திரம் இயேசு கிறிஸ்து இயேசு கிறிஸ்து நாமத்தில் விண்ணப்பிக்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமென். கார்வோம். Praise God. அன்பே அன்பே ஆருயிருறவே ஆனந்தமானந்தமே ஆனந்தமானந்தமே ஒரு நாளும் தயை கண்டேயா அந்நாளில் என்னை வெறுத்தேனையா ஒரு நாளும் தயை கண்டேனையா அந்நாளில் என்னை வெறுத்தேனையா உந்தை பெரிதையா என் மேலும் தயை பெரிதையா ஐயா உந்தை பெரிதையா என் மேலும் தயை பெரிதையா அன்பே 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 ஆருயிருறவே ஆனந்தமானந்தமே ஆனந்தமானந்தமே பரலோகத்தின் அருமை பொருளே நரலோகரின் அன்பேனையா பரலோகத்தின் அருமை பொருளே நரலோகரில் அன்பேனையா ஆழம் அறிவேனோ அன்பின் ஆழம் அறிவேனோ ஐயா ஆழம் அறிவேனோ அன்பின் ஆழம் அறிவேனோ அன்பே 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 ஆருயிருறவே ஆனந்தமானந்தமே ஆனந்தமானந்தமே அலைந்தேன் பல நாளும் அறியா மறந்தே தீர்ந்த துரோகியை அலைந்தேன் பல நாளுமையும் அறியா மறந்தே தீர்ந்த துரோகியை அனைத்தீரன்பாலே எனையும் அழைத்தீரன்பாலே ஐயா அனைத்தீரன்பாலே என்னையும் அனைத்தீரன்பாலே அன்பே 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 ஆருயிருறவே ஆனந்தமானந்தமே ஆனந்தமானந்தமே
லோகத்தின் பொருளின் மகிமை அழியும் புள்ளின் பூவை போல் வாடாதே ஐயா அன்பு வாடாதே ஐயா ஐயா வாடாதே ஐயா அன்பு வாடாதே ஐயா அன்பே 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 ஆருயிருவே ஆனந்தமானந்தமே ஆனந்தமானந்தமே இப்பாரினிலும் அன்பு கினிமை இயம்பத்தியர்தாகில்யா இப்பாரினிலும் அன்பின் இனிமை இயம்பற்கியலாதாகில்யான் இசைக்கவும் எளிதாமோ பரத்தில் இசைக்கவும் எளிதாமோ ஐயா இசைக்கவும் எளிதாமோ பரத்தில் இசைக்கவும் எளிதாமோ அன்பே 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 ஆருயிருவே ஆனந்தமானந்தமே ஆனந்தமானந்தமே. Praise God. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. நாம் தேவன் வார்த்தை கடந்து போவோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். The book of Romans chapter 8 verse 28. The book of Romans chapter 8 verse 28. ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். ஆமென். ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்த பிதாவே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நாங்கள் இந்த வேளையிலே எங்களை தாழ்த்தி தர்றோம்ப்பா. தகப்பனே, இந்த வார்த்தைக்காக சோத்திரம். இந்த வார்த்தையை மகிமைப்படுத்துங்கப்பா. இந்த வார்த்தை எங்கள் ஒவ்வொரு கேட்கிற அன்றே இதை பார்க்கிற கவனித்து கொடுக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே இந்த வசனத்தை இந்த நாளிலே நிறைவேற்றுவதற்கு நீர் வல்லவராக இருக்கிறதுக்காக சோத்திரம் வெளிப்படுத்தும் அடையினை மறுத்துக்கொள்ளும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் விண்ணப்பிக்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமென். உட்காருவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவதற்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். இந்த வசனத்தை நாம் நன்றாக அறிந்திருப்போம். நன்றாக மனப்பாட வசனம். ஆகவே ஒரு வாக்குத்தத்தமான வசனம். இருந்தாலும் பார்க்கும்போது 28வது வசனம் முதற்கொண்டு 32வது வசனம் வரைக்கும் ஒரு பகுதியாக இருக்குது. 28வது வசனம் முதற்கொண்டு 32வது வசனம் வரைக்கும் பார்க்கும்போது ஒரு பகுதியாக இருக்கிறதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 28வது வசனத்திலே சொல்லப்பட்டது காரியம் என்னவென்று சொன்னால், God's purpose in working all things for good to his people. God's purpose in working all things for good to his people. தேவனிடத்தில் அன்பு கூறுகிற தேவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே தேவனுடைய நோக்கம் என்னவென்றால், தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு நோக்கத்தோடு மாத்திரமல்ல ஒரு கிரியை செய்து எதுக்காக பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையிலே எல்லாருக்கும் சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கும். அவருடைய பிள்ளைகளுக்கு, அவருடைய நேசிக்கிறவர்களுக்கு, அவர் நோக்கத்தின்படி அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில எல்லாமே all things for good to for his people. ஆகவே சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்குது என்று அறிந்திருக்கிறோம். மாத்திரம் எல்லாம் நன்மைக்கு எதுவாக நடக்கும் என்று சொல்லி தேவன் சொன்ன இந்த வேத வசனத்துக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை சொல்கிறது. இந்த வசனத்தை விசுவாசிப்போம். இந்த வசனத்தின்படி கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வோமாக. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாக. பிற்பாடு பார்க்கும்போது 29, 30 ஆகிய வசனங்களை வாசிக்கும் போது வாசிங்களேன். 29ஆம் வசனத்தும் 30ஆம் வசனம் verse 29, 29ஆம் வசனமும் 30ஆவது வசனம் வாசிக்குமே. தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே தம்முடைய குமாரன்
அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். இங்க பார்க்கும்போது இந்த 29வது வசனத்தை மிக முக்கியமானது பார்க்கும்போது, தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஃபர்ஸ்ட் ஃப்ரூட் சொல்லப்பட்டது. ஆகவே அவர் எப்படி முதற் பேரானவராக ஃபர்ஸ்ட்ல இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்குறித்தாரோ, முதலாவது அவர், இரண்டாவது நாம். அவர் தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன்குறித்துகிறார். அவரை போல, இயேசு கிறிஸ்துவை போல நாம் காணப்பட வேண்டும். அவருடைய சாயலால் நம்ம காணப்பட வேண்டும். குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன்குறித்துகிறார். ஏன் நம்மை முன்குறித்துகிறார்? நம்ம நிலைமை எவ்வாறு இருக்க வேண்டும்? இயேசு கிறிஸ்துவை போல நாம் காணப்பட வேண்டும். அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறதா நாம் அவரை போல காணப்பட வேண்டும். அவர் நமக்கு மூத்த சகோதரராக இருக்கிறார். அடுத்ததாக பார்க்கும்போது 30 வருஷம், எவர்களை முன்குறித்தாரோ நம்மை ஆண்டவர் முதலாவது முன்குறித்துகிறாரு. யாரு? குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக முன்குறித்துகிறாரோ அவளை அழைத்தும் இருக்கிறாரு. நாம் முன்குறிக்கப்பட்டவர்கள். இரண்டாவது, நாம் யார் என்று சொன்னால் கிறிஸ்துவுக்குள்ளே அழைக்கப்பட்டவர்கள், தேவனுக்காக அழைக்கப்பட்டவர்கள். மூன்றாவது பார்க்கும்போது எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக ஆக்கிக்கிறார். நீதிமான்களாக ஆக்கப்பட்டிருக்கிறோம். அது மாத்திரம் இல்லை, எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தி வைக்கிறார். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சமயத்தும் இந்த 4 விதமான காரியத்தை தேவன் நம்முடைய வாழ்க்கையில செய்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் அனுதினமும் அது செய்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் நம்ம முன்குறித்துகிறாரு, நம்ம அழைத்திருக்கிறாரு, நம்ம நீதிமன்றாக்கி இருக்கிறாரு, நம்ம பார்க்கும்போது மகிமைப்படுத்தி இருக்கிறாரு. ஆண்டவர் நம்ம எப்படியாக இருக்க வேண்டும் ஆண்டவர் முன்குறித்துக்கிறார். நம்ம பிளான் பண்ணிட்டார். நம்ம கொடுத்த ஒரு நோக்கத்தை வைத்துக்கிறார். இரண்டாவது பார்க்கும்போது அதற்காக நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக நம்மை அழைத்திருக்கிறார். கம்பெனியில் எப்படி இன்டர்வியூ வச்சு அவங்க பாஸ் பண்ணுவாங்களா, என்ன பண்ணுறாங்க, நீங்கள் வெல்கம் பண்ணுவாங்க, நீங்கள் கம்பெனிக்கு வரலாம், நீங்கள் வேலைக்கு வரலாம், நீங்கள் எல்லாம் ஜெயிச்சிட்டீங்க. நீங்கள் பிற்பாடு பார்க்கும்போது அழைத்துக்கிறார். அழைக்கப்பட்டுள்ள என்ன பண்ணாரு, மென்மேலும் அதோடு விட்டுல வெறும் அழைக்கப்பட்டுள்ள இல்லை, அவர்களை நீதிமான்களாக ஆக்கியிருக்கிறார். ரைட் ஸ்டாண்டிங் வித் காட், தேவனுக்கு முன்பாக நிற்கும்படிக்காக. நீதிமான்கள் பார்க்கும்போது தேவனுக்கு முன்பாக நிற்கிறோம். ரைட் ஸ்டாண்டிங் வித் காட், தேவனுக்கு முன்பாக நிற்கிறவர்கள், தேவனோடு கூட முன்பாக இருக்கிறவர்களாக இருக்கும்படியாக. அது மாத்திரமல்ல, எவர்களை நீதிமான்களாக்கிறாரோ அவர்களை குளோரிஃபைங், ஆண்டவர் மகிமைப்படுத்துகிறார். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் மகிமையான காரியத்தை செய்வதற்கு தேவன் வல்லவரார். உங்கள் வாழ்க்கை, என்னோட வாழ்க்கை, நம்முடைய வாழ்க்கை கர்த்தர் மகிமைப்படுத்தியிருக்கிறார். ஆகவே பிரியமானவர்களே, இட் இஸ் ஃபினிஷ்ட், இது முடிந்து விட்டது என்று பல்ல. நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரோட தீர்மானம் முடிந்து விட்டது. நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு ப்ராசஸிங் நடந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்க்கையில் இது அனுதினமும் நம்ம வாழ்க்கையில் லக்கை நோக்கி ஓட வேண்டும். என்னோட லக்கு இதுதான், என்னுடைய நோக்கம் இதுதான், என்னுடைய எய்ம் இதுதான். ஆண்டவர் இதுக்காக தான் அழைத்துக்கிறாரு. இது நம்ம தொடர்ந்து ஓட வேண்டும், இதில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம தீர்மானிக்க வேண்டும். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. இப்போ 28, 29 வருஷத்துல போகும்போது God's purpose in conforming us to His Son, அவரை ஒப்பாக சாயலுக்கு உறுதிப்படுத்துகிறார். God's purpose in conforming us to His Son, தேவனுடைய தீர்மானம் அவர் குமாரனாக சாயலுக்கு ஒப்பாக இருக்க முடியாத அவரோடு கூட உறுதிப்படுத்துகிறதாக இருக்கிறார். கன்ஃபார்மிங் மிக முக்கியமான வார்த்தை. பிற்பாடு 31, 32 ஆகிய வசனங்களை வாசிப்போம். 31, 32 ஆகிய வசனங்களை வாசிப்போமே. இவைகளை குறித்து நாம் இவைகள்லாம் இருக்குது, நாம் என்ன சொல்வோம்? தேவனோட பட்சத்தில் தான் நமக்கு விரோதமாக இருப்போம். ஆனா தேவனோட பட்சத்தில் இருக்கிறாரு, தேவன் நம்மோடு கூட இருக்கிறாரு. இதெல்லாம் செய்த ஆண்டவர் நம்ம விட்டு விலகல, நம்ம கைவிடல, அல்லது தூரமா போயிருக்கல, நம்மோடு கூட இருக்கிறாரு. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் இம்மானுவேலராக இருக்கிறார். தேவன் நம்மோடு இருக்கிறார். விசுவாசிப்போம், தேவன் நம்மோடு இருக்கிறார். பிரியமானவர்களே, தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நம்மோடு இருக்கிறார். சொல்லுவோம், தேவன் நம்மோடு கூட இருக்கிறாரு. ஆகவே நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவனோட பட்சத்தில் நமக்கு விரோதமாக இருப்பவன் யார்? ஆகவே எந்த விரோதங்களும், எந்த வைராக்கியமோ, எந்த கசப்போ, எந்த கோபமோ, எந்த பொறாமையோ, எந்த வன்கனோ
நம்ம வாழ்க்கையில பலிக்காது. உங்களுக்கு விரோதமாக எழும்பும் எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும். காரணம் என்னன்னு பார்க்கும்போது தேவன் பட்சத்தில் இருக்கிறாரு, அவர் பார்த்துக் கொள்வாரு. தேவன் அருகில் இருக்கிறாரு, நம்மோடு கூட இருக்கிறாரு, நம்ம கண்காணித்து கொண்டிருக்கிறாரு, நம்மை பார்த்து கொண்டிருக்கிறாரு, கண்ணோக்கமாக இருக்கிறாரு, நம்ம அறிகிறவராக இருக்கிறாரு, நம்ம அறிந்திருக்கிறவர் உண்டாதாக. ஆமென். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. யோசிச்சு பாருங்க, அப்போ தேவனோட பட்சத்தில் இருக்கிறார். சொல்லுங்க, நான் உங்கள் பட்சத்தில் உங்களுக்கு கண்ணோக்குவேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அந்த வார்த்தை உங்க வாழ்க்கையில பலிக்கும். தேவனோட பட்சத்தில் இருக்கிறார். அவர் நம்ம விட்டு தூரமா இல்லை, நம்ம சமீபமாக மாத்திரம் இல்லை, நம்மோடு கூட இருக்கிறார், நம்ம கண்காணித்து கொண்டிருக்கிறவராக இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. அது மாத்திரமல்ல, இதுக்காக சொல்லும்போது God's purpose in giving all things with his son. 32 வசனம் வாசிக்கிறேன். 32 வசனம் வாசிக்கிறேன். வாசிக்கும்போது புரிந்து கொள்வீர்கள். தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல், நம்முடைய சொந்த குமாரன் பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர். அவர் இயேசு கிறிஸ்துவை அவர் பார்க்கல, நம்மை பார்த்தாரு. நம்ம எல்லாருக்காக அவரை ஒப்பு கொடுத்தார். அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? அவரோட கூட எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது, கொடுக்காதிருப்பது எப்படி? ரொம்ப தெளிவாக சொல்லுகிறவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, சொல்றாரு, God's purpose in giving all things with his son. God's purpose in giving all things with his son. எல்லா நன்மைகளும் எல்லாவற்றையும் எல்லா காரியங்களும் அவருடைய குமாரன் மூலமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு அருளுகிறவராக இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாக. பிரியமானவர்களே, முதலாவதாக சொல்கிறேன். முதலாவது தலைப்பு என்னென்று பார்க்கும்போது God's purpose in working all things for good to his people. அவருடைய சொந்த பிள்ளைகளுக்கு, அவர் நேசிக்கிற பிள்ளைகளுக்கு எல்லாவற்றையும் நன்மைக்கு எதிராக நடத்துகிறார். இரண்டாவது பார்க்கும்போது God's purpose in conforming us to his son. குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக அவர் உறுதிப்படுத்துகிறவராக இருக்கிறார். பிற்பாடு மூன்றாவதாக பார்க்கும்போது God's purpose in giving all things with his son. God's purpose in giving all things with his son. எல்லாவற்றையும் சொந்த குமாரனை கொடுத்தார், மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது, கொடுக்காதிருப்பது எப்படி? எல்லாவற்றையும் தேவன் சகலத்தையும் செய்ய வல்லவர். தேவன் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் நினைத்தது என்றும் தடைப்படாது. ஒரு அழகான ஒரு பாடல் பாஸ்டர் ரிச்சர்ட் நிக்சன் அவர்கள் பாடின ஒரு பாட்டு பார்ப்பது, தேவன் சகலத்தையும் செய்ய வல்லவர், அவர் நினைத்தது என்றும் தடைப்படாது. அழகான ஒரு பாடல். அப்படியே ஒரு பிரசன்ஸை ஃபீல் பண்ண அந்த பாடல் பாடுவது. பிரியமானவரே, தேவன் நமக்காக யாவற்றையும் செய்து முடிப்பதற்கு தேவன் வல்லவராக இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. துதிகிற மகிமை அவருக்கு உண்டாக. ஆகவே இந்த நோக்கம் நம்ம வாழ்க்கையில் நிறைவேற வேண்டுமானால் நம்முடைய வாழ்க்கையிலே 2 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. 35 முதல் 37, 35, 36, 37 ஆகிய வசனங்களை வாசிக்க வேண்டாம். அதை பார்க்கும்போது என்னன்னா, கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார் என்று சொல்றார். கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார் என்று சொல்கிறார். Christ's love securing us against all separation arising from the operations of things. இங்க மீண்டும் சொல்றேன், Christ's love securing us against all separation arising from the operations of things. நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் கிறிஸ்துவின் அன்பு என்ன செய்கிறது என்று பார்க்கும்போது, நமக்கு விரோதமாக செயல்படுகிற பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக தேவனுடைய பிள்ளை வாழ்க்கையிலே விரோதமாக செயல்படுற எல்லா காரியத்திலும் பிரியமானே, அவனோட அன்பு நம்மை பிரிக்க மாட்டாது, செப்பரேட் பண்ணாது, நம்ம செப்பரேட் பண்ணாது, விட்டு விலக்காது. அது முதல்ல அங்கே அது கிரேக்க மொழியில் அங்கே பார்க்கும்போது டிவோர்ஸ் ஆகாது, விவாகரத்து ஆகாது, பிரிந்து போக முடியாது, செப்பரேட் பண்ண முடியாது. அந்த அன்பு இணைந்திருக்கிறது. தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காது இருக்கணும். ஆண்டவர் இணைத்திருக்கார். அன்பினாலே நம்மை அவரையும் என்ன பண்ணுறாரு, இணைத்துக்கிறார். அது கிறிஸ்துவின் அன்பு. உபத்திரமோ துன்பமோ அதை ஒன்றும் படிங்க பார்ப்போம். என்ன பிரச்சனை தான் இருக்குது அங்கே பார்க்கும்போது 35, 36, 37 பார்க்கும்போது 35, 36, 37 உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? செப்பரேட் பண்ண முடியாது, அதை அகேன்ஸ்டா எழுப்ப முடியாது.
உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, அடுத்ததாக இவை எல்லாவற்றையும் 7 காரியங்கள் எல்லாவற்றையும் நம்மில் அன்பு கூறுவதாலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறோம். மோர் தென் எ கான்குவர்ஸ், முற்றும் ஜெயம் கொள்ளுவராக இருக்கிறோம். இதுதான் ஒரு பகுதி. இது கிறிஸ்துவின் அன்பு உள்ளது. அடுத்ததாக பார்க்கும்போது 38 38 அது படிக்காம 38 39 பார்க்கும்போது மற்றொரு பகுதி அது அப்படியே இருக்கு சொல்றேன். என்னன்னு பார்க்கும்போது God's love in Christ in securing us against all separation from the nature of things. மீண்டுமாக சொல்றேன். God's love in Christ in securing as against all separation from the nature of things. இந்த நேச்சர், இந்த இயற்கையாக சுபாவத்தோடு இருக்கிற இந்த காரியத்தில் பார்க்கும்போது இதை பிரிக்க முடியாது. இது தேவன் அன்பு. இது முதலாவது பார்த்தோம் கிறிஸ்துவின் அன்பு. 35, 36, 37 இப்போது 38, 39 ஆகிய வசனம் பார்க்கும்போது இவை எல்லாவற்றிலையும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்வதாக இருக்கிறோம். நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே. பிரியமானே, யோசிச்சு பாருங்க. நம்ம இல்ல பண்ணுங்க, அன்பு கூறுகிறவர் தேவன். அன்பு கூறுறாலே முற்றும் ஜெயம் கொள்கிறார் இருக்கிறோமே. மோர் தென் எ கான்குவர்ஸ். கர்த்தர் முற்றிலும் ஜெயிப்பது எப்படி என்று பார்க்கும்போது 38 வசனம் வாசிங்களேன். 38 வசனம் வாசிக்கும்போது மரணமானாலும் ஜீவனானாலும் அங்க லிஸ்ட் போடுறாரு. ஒன்று மரணமானாலும், இரண்டாவது நேச்சர் சுபாவமே, மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதலானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும், அடுத்தது உயர்வானாலும் தாழ்வானாலும் வேற எந்த சிருஷ்டியானாலும். இங்க 10 மேட்டர் சொல்றார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனுடைய அன்பு, இயேசு கிறிஸ்துவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்து கன்ஃபார்மிங் நிச்சயித்திருக்கிறாரு, உறுதிப்படுத்துகிறாரு. நம்முடைய வாழ்க்கையில யோசிச்சு பாருங்க. இது தேவனுடைய அன்பு. இந்த காரியத்திலிருந்து நம்ம எதுவுமே பிரிக்க முடியாது. யோசிச்சு பாருங்க. நம்ம என்ன பண்றாருனாக்கா, இயேசு கிறிஸ்து நம்ம அன்பு வைத்துக்கிறார், நாம் இயேசு கிறிஸ்து அன்பு வைத்துக்கிறோம். இரண்டாவதாக பார்க்கும்போது பிதாவாகிய தேவன் நம்மளை அன்பு கூறுகிறவராக இருக்கிறார், நாம் பிதாவாகிய தேவன் அன்பு கூறுகிறவராக இருக்கிறோம். மிக மிக முக்கியமான பகுதி. ஆகவே இந்த அன்பை விட்டு யாராலுமே எந்த சூழ்நிலையாகவே எந்த காலத்தினாலும் நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயமாக இருக்க வேண்டும். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாக. யோசிச்சு கொள்ளுங்க. தேவனுடைய அன்பு நம்மை பிரிக்க விடாது. தேவ அன்பு நம்ம இருதயத்தில் ஊற்றப்பட்டுகிறது. The book of Romans chapter 5, ரோமருக்கு நிருபம் 5ஆம் அதிகாரம் 5வது வசனம் வாசிங்களேன். ரோமருக்கு the book of Romans chapter 5 verse 5, ரோமருக்கு நிருபம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே தெளிவாக சொல்லுது. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டுகிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. நீங்க வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்படும். பரிசுத்த ஆவியின் மூலமாக, பரிசுத்த ஆவியினாலேயே தேவ அன்பு நம்ம இருதயங்கள் என்ன பண்ணுது? ஊற்றப்பட்டுகிறது. உங்களுக்குள்ளே, எனக்குள்ளே, நம்ம அனைவருக்குள்ளே தேவனுடைய அன்பு இருக்கிறது. உலக பிரகாரம் அன்பு இல்லை, அகாப்பே லவ், தேவ அன்பு இருக்குது, தெய்வீக அன்பு நமக்குள்ள இருக்குது. பிரியமானே, உலக பிரகாரமான அன்புக்கும் காதல், அந்த அன்புக்கெல்லாம் பிரச்சனை நிறைய, மரணம் நிறைய. ஆனா இந்த அன்பு மரணம் அல்ல, ஜீவன். இது பிரச்சனை, ப்ராப்ளம் அல்ல, பிரச்சனை அல்ல, வெற்றி. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. முற்றிலும் ஜெயம் கொள்வதாக இருக்கிறோம். மோர் தென் எ கான்குவர்ஸ். முற்றிலும் எல்லா சூழ்நிலையிலும், எல்லா காலத்திலும், எல்லா நிலையிலும் நம்ம முற்றிலும் மோர் தென் எ கான்குவர்ஸ், முற்றிலும் ஜெயிக்கிறதாக இருக்கிறோம். அது இயேசு கிறிஸ்துவின் அன்பு, பிதாவாகிய தேவனுடைய அன்பு நம்ம வாழ்க்கையில் காணப்பட்டது, இருதயத்தில் ஊற்றப்பட்டது. இது காரணம் யாருன்னா பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ண நம்ம இருதயத்திலே ஊற்றப்பட்டார். உங்க இருதயத்தில் என்ன இருக்கிறது என்று பார்க்கும்போது தேவ அன்பு இருக்கிறது, கிறிஸ்துவின் அன்பு இருக்கிறது. யோசிச்சு பாருங்க. இந்த அன்பு நம்ம உலகத்துல கிறிஸ்துவை விட்டு, தேவன் விட்டு நம்ம பிரிக்க மாட்டாது நாம் நிச்சயித்திருக்க வேண்டும். ஆகவே அவள் அன்புக்குள்ளுக்கு, ஆண்டவர் நேசிக்கிறவர்களுக்கு சகலமும் எல்லாமே நன்மைக்கு எதுவாக கர்த்தர் வழி நடத்த வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாக. உன் வாழ்க்கையில எல்லாமே நன்மைக்கு எதுவாக, சகலமும்
கர்த்தர் நன்மைக்கு எதிராக கர்த்தர் மாற்றி தருவதற்கு தேவன் வல்லவராக இருக்கிறார். பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம். கிவிங் ஆல் திங்ஸ், எல்லா நன்மைகளையும் கர்த்தர் உங்களுக்கு தருவதற்கு வல்லவராக இருக்கிறார். எல்லா நன்மைகளையும் தேவன் உங்களுக்கு கொடுப்பதற்கு ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாக. ஒன்று. இரண்டாவதாக the book of Exodus chapter 20 verse 6. the book of Exodus chapter 20 verse 6. யாத்திராகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே நமக்கு தெரிந்த வசனங்கள், என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கைக்கொள்ளலுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவனாக இருக்கிறேன். முதலாவது ஆண்டவரில் அன்பு கூறலுக்கு எல்லாமே நன்மைக்கே தான் நடக்கும். இரண்டாவது ஆண்டவரில் அன்பு கூர்ந்தாக்கா 1000 தலைமுறை வரைக்கும் கர்த்தர் உங்களுக்கு இரக்கம் செய்கிறார். நீங்க எல்லாம் பார்க்கிற நீங்க நான் நம்மெல்லாம் எத்தனை தலைமுறை பார்த்தோம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கப்பா. இது யாரும் 1000 தலைமுறை பார்த்தவங்க யாரும் இருந்திருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது 1000 தலைமுறை வரைக்கும் கர்த்தர் இரக்கம் செய்கிறவராக இருக்கிறேன். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. ஆகவே இந்த வார்த்தை குறித்து ஆண்டவருடைய இரக்கம் எவ்வாறு இருக்கிறது? இஸ் mercy. அவருடைய இரக்கம் எவ்வாறு இருக்குது? ஐ வில் லவ். அது அன்புள்ளது. ஆண்டவருடைய இரக்கத்தில் என்ன இருக்கிறது? அந்த இரக்கம் என்றால் என்னன்னு பார்க்கும்போது சொல்றாரு, ஐ வில் லவ். நான் நேசிக்கிறேன். கற்பனையில் கை கொள்ளுங்க, நான் உங்களை நேசிக்கிறேன். கற்பனையில் கை கொள்ளுங்க, நான் உங்களை என்ன பண்றேன்? நேசிக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்ளுங்க. கர்த்தருடைய வார்த்தையின்படி காதுல கேட்கிறது நல்லது. கர்த்தருடைய வார்த்தை படிப்பது நல்லது. கர்த்தருடைய வார்த்தை படிப்பது நல்லது. இரண்டாவது, கர்த்தருடைய வார்த்தை காதுல கேட்பது நல்லது. மூன்றாவது, கர்த்தருடைய வார்த்தையின்படி நடப்பது, அதன்படி செய்வது மிகவும் நல்லது. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாக. காய்கறிகள்லாம் வாங்கிட்டு வந்தீங்க. கறி வாங்கியிருக்கீங்க, மீன் வாங்கியிருக்கீங்க, முட்டை வாங்கியிருக்கீங்க, எறா வாங்கியிருக்கீங்க, நண்டு வாங்கியிருக்கீங்க, என்னவோ வாங்கி வச்சிருக்கீங்க. அப்படியே வீட்டில் வச்சுட்டா என்ன ஆகாது? கெட்டுப்படும். ஆனால் அது என்ன பண்ணணும்? நீங்கள் அழுத்துக்கிறீங்க. நீங்கள் கறி வாங்கணும், காய் வாங்கணும், மீன் வாங்கணும், முட்டை வாங்கணும், நண்டு வாங்கணும், எறா வாங்கணும், வேற என்ன அந்த காடை வாங்கணும், மட்டன் வாங்கணும், என்னெல்லாம் வாங்கணும், சிக்கன் வாங்கணும், என்னென்னா நினைக்கிறீங்க. எல்லாம் வாங்கி வச்சுட்டு ஆமாம் நான் நினைச்சேன், நான் வாங்கி வச்சுட்டேன்ல. அதை சமைச்சா தான் வித்தியாசமான டேஸ்ட். பிள்ளைகள் நாட்களில் பார்க்கும்போது வீட்டில் இருக்கிறாங்க, லாக்டவுன் அப்படின்னு சொல்லி போடப்பட்டுக்கல, வீட்டில் இருக்கிறாங்க. அந்த பிள்ளைகளுக்கு என்ன தெரியுமா சேர்த்தணும்? டெய்லி ஒரு நாளைக்கு மீன், ஒரு நாளைக்கு எறா, ஒரு நாளைக்கு நண்டு, ஒரு நாளைக்கு மட்டன், ஒரு நாளைக்கு சிக்கன், ஒரு நாளைக்கு வெஜ்ஜு, ஒரு நாளைக்கு முட்டை. 7 நாள் முடிச்சுல. இதை செய்து தினந்தோறும் போட்டு பாருங்க பார்ப்போம். உங்கள் வீட்டுக்காரர் என்ஜாய் பண்ணுவார். பரவாயில்ல, என் ஒய்ஃப் ரொம்ப நல்ல ஒய்ஃப் பரவாயில்ல. அது மாத்திர பிள்ளைங்க சொல்லுவாங்க, எங்கள் அப்பா அம்மா ரொம்ப நல்ல அம்மா, சூப்பராக செய்து போடுறாங்க அப்படின்னு சொல்லுங்க. இந்த வெயில் காலத்தில் உங்களால் சமைக்க முடியாது, அம்மா மாதிரி சொல்கிறேன். அங்கே என்ன பண்ணுங்கம்மா, காலையில் எழுந்துட்டு ஒரு 6-6:30 மணிக்கெல்லாம் எழுந்து என்ன பண்ணுங்க, அதிகாலையிலே பிரியாணி செய்து வச்சுருப்பாங்க. 3 வேளைக்கு. காலையிலைக்கு நல்லா சாப்பிடுவாங்க, வேணாம் சொல்ல மாட்டாங்க. பிரேக்ஃபாஸ்ட்லாம் வேணும், ஒரே சமையல் முடிச்சு டமால் முடிஞ்சிச்சு. சோதிச்சு பாருங்க, ஒரே சமையல். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பிரியாணி, மத்தியானம் லஞ்ச் பிரியாணி, 3வது நைட்டு டின்னர் பிரியாணி. எப்படி சுகபோகமாக இருக்க தெரியுமா? பிள்ளைங்க எப்படி நல்லா இருப்பாங்க தெரியுமா? உங்கள் வீட்டுக்கார ரொம்ப நல்லா இருப்பாங்க தெரியுமா? ஆனால் உங்களுக்கு ரொம்ப கஷ்டம் இருக்காது. ஏன்னா வெயில் வரதுக்கு முன்னாடி செய்து வச்சு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. அதனால சொல்கிறேன், எதுக்கு இது சொல்கிறேன்னு சொன்னாக்கா, இதை நீங்கள் செய்தாக்கா, கற்பனையில் கை கொண்டாக்கா எப்படி இருக்கும்? ஆண்டவர் என்ன பண்ணார்? உங்களை நேசிப்பார். வசனத்தை அதை அறிந்து கொள்வது நல்லது, வசனத்தை படிப்பது நல்லது, வசனத்தை தியானிப்பது நல்லது, வசனத்தின்படி செய்வது மிக மிகவும் நல்லது. கர்த்தர் நாமத்துக்கு நீங்கள் செய்து வச்சா, பிரியாணி செய்து வச்ச மாதிரி ஆண்டவருக்கு ரொம்ப சுகந்த வாசனையாக முகந்து கொள்வார். கர்த்தருக்கு பயப்படல, அவருக்கு சுகந்த வாசனை, அவருக்கு உகந்த வாசனை. நோவா பலி செலுத்தும் போது ஜலப்பிரயத்தின் வெளியில் ஆண்டவர் சுகந்த வாசனையாக முகர்ந்து கொண்டார். சுத்தமானது, பரிசுத்தமானது, தெய்வீகமானது, தேவனுக்கு எது ஏற்கும் அதை செய்து கொடுத்தாரு நோவா. தேவனதை அங்கீகரித்தார். இதே மாதிரி பார்க்கும்போது உலக பிரகாரமாக ஒரு அம்மா ஒரு குடும்பத்தில் செய்யும்போது பிள்ளைகளும் புருஷனும் எப்படி அங்கீகரிக்கிறாங்க, இதுக்கு மாறாக அடுத்து ஈக்குவலாக சொல்ல முடியாது. எல்லாவற்றுக்கும் மேலாக நாம் இந்த வசனத்தை கை கொள்ளும்போது அதற்கு மேலாக ஆண்டவரை அன்பு கூறுகிறவராக இருக்கிறார், இரக்கம் உள்ளவராக இருக்கிறார்.
அன்பு கூறுவராகிறார். மூன்றாவது பார்க்கும்போது நமக்கு குட்னஸ், ஆல் குட்னஸ், எல்லா விதமான நன்மைகளை கர்த்தர் வாழ்க்கையிலே வாய்க்க செய்வதற்கு தேவன் வல்லவராகிறார். சகல விதமான நன்மைகள், எல்லா விதமான நன்மைகள் கர்த்தர் நன்மையானது தருவார். நம்ம தேசம் தன் பலனை கொடுக்கும். உங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் நன்றதாக, ஆசீர்வாதமாக, மகிமையாக கர்த்தர் மாற்றி தருவதற்கு தேவன் வல்லவராக இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாக. நன்மையான எந்த இவும், பூர்ணமான எந்த வரமும் பலத்தது ஜோதியின் பிதாவிடத்தில் இறங்கி வருகிறது, தேவனிடத்தில் இறங்கி வருது. தேவன் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தாரு. இது நன்மைக்கு எதிரானது, சோத்திரம் பண்ணுங்க. இது ஆசீர்வாதமானது, கர்த்தர் நன்மையாக மாற்றி தர்றாங்க. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாக. இது நம்ம மைண்ட் ரினியூவல் யுவர் மைண்ட். மனம் புதிதாக மறுரூபமாக்கப்படுங்க. மனசு என்ன பண்ணுங்க, புதிதாக்கி கொள்ளுங்க. இதயத்தை புதிதாக்கி கொள்ளுங்க. எல்லாமே புதுசா தெரியும். கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாக. அது மாத்திரம் குட்னஸ், ஆண்டவருடைய நன்மைகள், தெய்வீக நன்மைகள். அது மாத்திரமில்லை, கைண்ட்னஸ், ஆண்டவருடைய தயவு. அவர் இரக்கத்தில் என்னெல்லாம் இருக்குது பார்க்கும்போது, ஒன்று அவர் அன்பு கூறுகிறவராக இருக்கிறார். ரெண்டாவது அவர் சகலம் நன்மைக்கு வழி நடத்துகிறவராக இருக்கிறார் இரக்கத்தில். மூன்றாவது பார்க்கும்போது கைண்ட்னஸ், ஆண்டவருடைய தயவு. ஆண்டவருடைய தயவு உங்க பேர்ல இருக்கும். 1000 தலைமுறை இருக்கும். ஒரு நாள் 2 நாள் கிடையாது, 1000 தலைமுறை வரைக்கும் கர்த்தர் உங்க வாழ்க்கையிலே தயவு செய்வதற்கு தேவன் வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. துதிக்கிற மகிமை அவருக்கு உண்டாக. இது அது மாத்திரம் கடைசியாக பார்க்கும்போது இட்ஸ் ஃபெய்த்ஃபுல்னஸ். ஆண்டவர் உங்க பேர்ல உண்மையுள்ளவராக இருப்பாங்க. நீங்க ஆண்டவருக்கு கட்டளைக்கு கீழ்ப்படிங்கனாக்கா, ஆண்டவர் உங்க வாழ்க்கையில அவர் சொன்ன எல்லா வாக்குத்தத்தை நிறைவேற்றிருக்கு உண்மையுள்ளவர். அவர் உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர். அவர் அப்படியே செய்வார். அவர் எந்த பர்பஸ், எதுக்காக உங்களை அழைத்தாரோ, எந்த நோக்கத்துக்காக அழைச்சாரோ அந்த நோக்கத்தை உங்க வாழ்க்கையிலே கர்த்தர் நிறைவேற்றுவார். யோசிச்சு பாருங்க. நம்ம சாதாரணமாக ஆண்டவர் அழைப்பதற்கு முன்பாக என் வாழ்க்கையில் நம்ம முன்னேறுவோமா, வாழ்க்கையில் நமக்குன்னு ஒரு வெளிச்சம் இருக்குமா, நமக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குமா நினைச்சுக்கிறத பார்த்துப்போம். வாழ்க்கையில எப்படி முன்னேற போறோம், என்ன ஆக போகுது தெரியல. ஆனால் ஆண்டவர் அழைச்ச பிற்பாடு, தெரிந்து கொண்ட பிற்பாடு, ஆண்டவர் என்ன பண்ணாரு, முன்குறித்த பிற்பாடு, அழைத்த பிற்பாடு, நீதிமானாக்கிற பிற்பாடு, மகிமைப்படுத்தி கொண்டுகிற அந்த வாழ்க்கை நாட்களில் யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு நாளும் தேவன் உங்களை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கிறார், மகிமைப்பட்டு கொண்டிருக்கிறார். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாக. மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்தினேன். இயேசுக்கு சொன்ன ஆண்டவர் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையிலே மகிமையான காரியத்தை அந்த செய்து கொண்டு வர்றார். மரியாதை வாழ்க்கையில மாத்திரம் இல்லை, நம்முடைய வாழ்க்கையில கூட பார்க்கும்போது, உங்களுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது வல்லமை உள்ளதான தேவன் மகிமையான காரியத்தை ஒவ்வொரு நாளும் அவர் செய்து கொண்டு வருகிறார். கர்த்தர் நாமத்துக்கு சோத்திரம், துதிக்கிற மகிமை அவர் விடாங்க. எங்க மகிமை கேள்வி கேளுங்க. ஒரு நாள் கேள்வி கேட்டதுக்கு பதில் ஆண்டவர் தர்றார். எங்க மகிமையான காரியம் எங்க நடக்குது? கிதியோனை பார்த்தா கேட்கிறாரு, பராக்கிரமசாலின்னு சொல்லும்போது எங்க மகிமையான காரியம்? கர்த்தரோட எப்படி நேர்வானே, எங்களுக்கு மீதியான என்ன பண்ணாங்க, கொள்ளடிக்கிறாங்களே, வெறுமையாக்கிறாங்களே, எங்க அபகரிச்சுறாங்களே, ரொம்ப பிரச்சனையாகுது. நாங்க அப்படிப்பட்ட நிலைமையில போராட்டமான சூழ்நிலை. இல்ல இல்ல இல்ல, கொஞ்சம் பொறுத்துருங்க பாப்போம், உங்களை கொண்டே கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். கிதியோனே, உங்களை கொண்டே தான் கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். இஸ் பர்பஸ். நீங்க அழைக்கப்பட்டது தேவனுடைய சித்தம், தேவனுடைய நோக்கம். உங்கள் மூலமாக கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வதற்கு வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் நாமத்துக்கு மகிமையாக. அவர் கற்பனையில என்னில் அன்பு கூர்ந்து, ஆண்டுல அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனையில கை கொள்ளுக்கு 1000 தலைமுறை வரைக்கும் இரக்கம் செய்வதற்கு தேவன் வல்லவராக. அவர் இரக்கம் செய்வதில் அவர் அன்பு உள்ளவராக இருக்கிறார். இரக்கம் மாத்திரம் இல்லை, அவர் அன்பு. ரெண்டாவது, மூன்றாவது பார்க்கும்போது இஸ் குட்னஸ், ஆண்டோட நன்மைகள். நான்காவது பார்க்கும்போது இஸ் கைண்ட்னஸ், ஆண்டோட தயவு. ஐந்தாவது பார்க்கும்போது இஸ் ஃபெய்த்ஃபுல்னஸ், ஆண்டோடைய உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். உங்களுக்கு என்ன வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர், அதை நிறைவேற்றுவதற்கு வல்லவராக இருக்கிறார். உங்களோட வாக்குத்தத்தம் பேசின வார்த்தைகள் உண்மையான வார்த்தைகள், அது பரிசுத்தமான வார்த்தைகள், அது புடமிடப்பட்ட வார்த்தைகள். அது வாழ்க்கையில கர்த்தர் பலிக்க செய்வதற்கு தேவன் வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் நாமத்துக்கு மகிமையாக. முதலாவது பார்க்கும்போது அவள் அன்பு கூறுவதற்கு சகலமும் நன்மைக்கு நடக்கும். இரண்டாவது பார்க்கும்போது அவள் அன்பு கூர்ந்து கற்பனை கை கொள்ளுக்கு கர்த்தர் 1000 தலைமுறைக்கும் இரக்கம் செய்கிறவராக இருக்கிறார்.
மூன்றாவது பார்க்கும்போது சங்கீதத்தின் புஸ்தகம் சங்கீதம் 145 20. The book of Psalms 145 verse 20. The book of Psalms 145 verse 20. சங்கீதத்தின் புஸ்தகம் 145 சங்கீதம் 20வது வசனத்தை வாசிக்கும்போது வாசிக்கும்போது கர்த்தர் தம்மில் அன்பு கூறுகிற யாவரையும் காப்பாற்றி, கர்த்தர் தம்மில் அன்பு கூறுகிற யாவரையும் காப்பாற்றி துன்மார்க்கர் யாவரையும் அழிப்பார். தம்மில் அன்பு கூறுகிற யாவரையும் கர்த்தர் செய்வாரா, காப்பாற்றுவாரா. அவர் இரக்கம் நன்மை செய்கிறவர், சகலம் நன்மை செய்கிறவர், அவர் இரக்கம் செய்கிறவர். மூன்றாவது உங்களை என்ன செய்வார், உங்களை காப்பாற்றுகிறவர். சொல்றாரு, the Lord preserves all those who love him. The Lord preserves all those who love him. அந்த வார்த்தை சொல்றாரு, உங்களை என்ன செய்யறாரு, பிரிசர்வ் பண்ண, கெட்டு போக மாட்டீங்க. நீங்க ஆண்டவரில் அன்பு கூறுற நீங்க கெட்டு போக மாட்டீங்க, நீங்க அழுகி போக மாட்டீங்க, நாசமா போக மாட்டீங்க, செத்து போக மாட்டீங்க, கெட்டு போக மாட்டீங்க. யோசிச்சு பாருங்க. ஏன்னு சொன்னாக்க வசனம் சொல்லுது, தேவன் ஜான் 3:16 யோவான் 3:14 சொல்லுது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிற எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அவரை தந்தல் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஜான் 3:16 யோவான் 3:14 என்ன சொல்றது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல், கெட்டு போக மாட்டீங்க, அதுக்கு மாறாக நித்திய ஜீவனை கற்றுக் கொடுப்பார். ஏன் கெட்டு போக மாட்டோம், எப்படி கெட்டு போக மாட்டோம், நித்திய ஜீவனை ஆண்டவர் நேசித்தீங்களா, நேசத்தினால நித்திய ஜீவனை கொடுப்பாரு. அவர் அடையும்படிக்கு அவரை தந்தல்லி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அவர் விசுவாசிப்போம், அவர் நேசிப்போம், அவர் அன்பு கூறுவோம். எங்க அன்பு கூற யாவரையும் கர்த்தர் செய்வார், காப்பாற்றுவார். இங்கே பார்க்கும்போது சில மொழிபெயர்ப்பை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். The Lord will keep all his worshippers from dangers. The Lord will keep all his worshippers from danger. பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களை எப்படி காப்பாற்றுவார் பார்க்கும்போது, நீங்க ஆராதனை செய்கிறவர்கள, ஆண்டவருக்கு பயந்திருக்கிறவங்க தான் ஆண்டவர் ஆராதனை செய்வாங்க. யார் ஆராதனை செய்ய மாட்டாங்க, ஆண்டவருக்கு பயப்படாதவங்க ஆராதனை செய்ய மாட்டாங்க. யார் கர்த்தருக்கு பயப்படுறாங்களோ அவங்க தான் ஆராதனை செய்வாங்க. வொர்ஷிப்பர்ஸ் அவங்க தான் செய்வாங்க. அவங்களுக்கு வருகிற எல்லா ஆபத்துகளிலும் கர்த்தரை விலக்கி கர்த்தர் காப்பாற்றுவார். ஆண்டவர் நேசிக்கிறவங்க, ஆண்டு அன்பு கூறுவாங்க. ஆகவே தான் ஃபாதர் பெர்க்மன் செய்யப்படுற, அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், கீபோர்ட் பண்ணுமா, இன்னும் அதிகமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை எல்லாரும் பாட்டு வேணாம், வாஸ்தா போக, ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவினீரே, எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவினீரே, இதுவரையில் உதவினீரே, இதுவரையில் உதவினீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், என் முழு பலத்தோடு உம்மை அன்பு கூறுவேன், என் முழு உள்ளத்தோடு உம்மை ஆராதிப்பேன், என் முழு பலத்தோடு உம்மில் அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே உமக்கு நன்றி ஐயா, எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே உமக்கு நன்றி ஐயா, என்னை கண்டீரே உமக்கு நன்றி ஐயா, என்னை
என்னை கண்டீரே உமக்கு நன்றி ஐயா. எந்த முழு உள்ளத்தோடு உம்மை ஆராதிப்பேன், என் முழு பலத்தோடு உம்மில் அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. யெகோவாரப்பா யெகோவாரப்பா, சுகம் தந்தீரே உமக்கு நன்றி ஐயா. யெகோவாரப்பா யெகோவாரப்பா, சுகம் தந்தீரே உமக்கு நன்றி ஐயா. சுகம் தந்தீரே உமக்கு நன்றி ஐயா. சுகம் தந்தீரே உமக்கு நன்றி ஐயா. எந்த முழு உள்ளத்தோடு உம்மை ஆராதிப்பேன், என் முழு பலத்தோடு உம்மில் அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. யார் ஆராதனை செய்வார்கள்? யார் ஆராதிப்பார்கள்? அவருக்கு பயப்படுறவங்க, கர்த்தருக்கு பயப்படுறவங்க, கர்த்தருக்கு பிரியமா இருக்கிறவங்க, அவரை தொழுது கொள்வாங்க. தொழுது கொள்ளும் போது சமீபமாக வருகிறாரு. ஏன் வருகிறாரு? உங்களை ஆபத்திலிருந்து ஒன்று விலக்கினது பாதுகாத்துக் கொள்ளும்படியாக, கர்த்தர் நாமத்துக்கு மகிமையாக. அது மாத்திரம் இல்லை, ஸ்தேவான் பார்க்கும்போது அவர் தொழுது கொள்ளும் போது அவர் அடிச்சாங்க, அவரை கொண்டு போட்டாங்க, கல்லறிஞ்சு கொல்லப்பட்டாங்க. ஆனால் அவர் தரிசித்து யார் தெரியுமாங்க? பிதாவாக என்னோட வலது பார்சல குமாரனாக இயேசு கிறிஸ்து எழுந்து நின்றாராம். வெல்கம் பண்ணாரு, மரியாதை கொடுத்தாரு. அவங்க கல்லறிறாங்க, சரீரத்தை கொள்றாங்க, ஆனா ஆத்மாவை கொல்ல யாராலுமே முடியாது. யோசிச்சு கொள்ளுங்க, உங்க ஆத்மாவை அழிக்க யாரால முடியாது. உங்களை எல்லா ஆபத்துக்கும், அது மாத்திரம் எந்த ஆபத்து, உலக பிரகாரம் ஆபத்து மாத்திரம் இல்லை, உங்க ஆவிக்குரிய விதத்தில் எந்த ஆபத்துக்கும் விலக்கின்றது பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை. The Lord will keep the Lord will keep all his worshippers from danger. எல்லா ஆபத்துகளும் விலக்கி காப்பார். இரண்டாவதாக பார்க்கும்போது, he will save the people that love him. He will save the people that love him. ஆண்டவரை ரட்சித்துக் கொண்டார். ஆண்டவர் நேசிக்கிறீங்களே, உங்களை ரட்சிப்பார். நீங்க ஆண்டவர் நேசித்தீங்க, ஆண்டவர் நேசித்து அவர்கிட்ட வந்தீங்க, உங்களை காப்பாற்றுகிறார், உங்களை ரட்சிக்கிறார், உங்களை சேர்த்துக் கொள்கிறார். உங்களை யாராவது தள்ளிட்டு இருப்பாங்க, நீங்க வேண்டாம், உங்களை பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டுப்பாங்க, ஆனால் ஆண்டவர்ல சேர்த்துக்கொள்றார். தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். யார் கைவிட்டாலும் கர்த்தர் சேர்த்துக் கொள்வார். கர்த்தர் நாமத்துக்கு மகிமையாக. மூன்றாவதாக பார்க்கும்போது, the Lord preserves everyone who loves him. The Lord preserves everyone who loves him. ஆண்டவர் உங்களை பிரிசர்வ் பண்றாரு எல்லாவற்றிலும். உங்க ஆத்மா அழியாதபடிக்கு, உங்க ஆத்மா அழியாதபடிக்கு, உங்க ஆவி அழிந்து போகாதபடிக்கு, உங்க வாழ்க்கை அழிந்து போகாதபடிக்கு, பிரியமல்ல உங்க ஜீவன் அழிந்து போகாதபடிக்கு ஆண்டவர் பிரிசர்வ் பண்றார். ஆண்டவர் காப்பாற்றுறார். ஆண்டவர் உங்களை பிரிசர்வ் பண்றார். அது மாத்திரம் இல்லை, கடைசியாக பார்க்கும்போது நான்காவதாக, the Lord protects those who love him. The Lord protects those who love him. ஆண்டவர் ப்ரொடெக்ட் பண்ணுறார், காப்பாற்றுகிறார் இருக்கிறார், காப்பாற்றுகிறார் இருக்கிறார், உங்களை ப்ரொடெக்ட் பண்றார். நீங்க பார்த்துப்பீங்க, ஒரு கண்ணாடி கப்பில் ஒரு மீன் இருக்கும், அந்த வெளியில பார்க்கும்போது ஒரு பூனை பார்த்துருக்கோம். அந்த மீன் சொல்லும், the Lord will protect me. அது சொல்லும். அது ரொம்ப திமிரு. அது சொல்லும், இன்னும் ஒன்றும் பண்ண முடியாது, நான் தண்ணிக்குள்ள இருக்கிறதுக்கு உன்னால ஒன்றும் பண்ண முடியாது. பூனையே, உனக்கு நான் இறை ஆக முடியாது, சான்ஸே கிடையாது. the Lord will protect me. நீங்க சொல்லுங்க, நீங்க எங்க இருக்கிறீங்கன்னா கர்த்தருக்குள்ள இருக்கிறீங்க. கர்த்தர் நாம் பலத்த துருகம், நீதிமான் அதுக்குள் ஓடி சுகமா இருப்பான். அவன் சொல்லுவான், சேஃப் அண்ட் செக்யூரிட்டி இருக்கிறனால the Lord will protect me. என்னை ஆண்டவர் ப்ரொடெக்ட் பண்ணாரு, என்னை காப்பாற்றுகிறவராக இருக்கிறார், என்னை பாதுகாக்கிறவராக இருக்கிறார், என்னை கெட்டு போகாம கர்த்தர் அரவணைக்கிறவராக இருக்கிறார்.
அது மாத்திரம் நித்திய ஜீவனை கர்த்தர் கொடுக்கிறார். அது மாத்திரம் எல்லா ஆபத்துக்கும் விலக்கி கர்த்தர் காப்பாற்றுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. என்னை சேர்த்துக் கொள்ளுகிறார். பல விதத்தில் சொல்லப்பட்டது. ஆக பல்வேறு மொழிபெயர்ப்பது படிக்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டா சந்தோஷமாக இருந்தேன். ஆகவே யோசிச்சு பாருங்க, அன்புக்குரிய யாவரையும் கர்த்தர் காப்பாற்றுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாக. மூன்றாவதாக, நான்காவதாக, இன்னைக்கு ரொம்ப சீக்கிரம் முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். நான்காவதாக பார்க்கும்போது நீதிமொழி புஸ்தகம் வாசிப்பேன். The book of Proverbs chapter 8 verse 14 to 21. The book of Proverbs chapter 8 verse 14 to 21. நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 14 முதல் 21 வசனம் வரைக்கும். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் முதல் கொண்டு 21வது வசனம் வரைக்கும் அதில் சொல்லப்பட்டது. 14 முதல் 21 வரைக்கும். ஆனால் 17 முதல் 21 வரைக்கும் வேற ஒரு பகுதி. 14 முதல் 16 வரைக்கும் வாசிக்கிறேன். ஆலோசனையும் மெய்ஞானமும் என்னுடையவைகள், நானே புத்தி வல்லமை என்னுடையது அவர் சொல்றாரு. அடுத்ததாக பார்க்கும்போது 15வது வாசிக்க பார்ப்போம். என்னாலே ராஜாக்கள் அரசாளுகிறார்கள், பிரபுக்கள் நீதி செலுத்துகிறார்கள். என்னாலே ராஜாக்கள் அரசாளுகிறாங்க, நீதி செலுத்துறாங்க. தேவன் இல்லாம முடியாது, தேவன் ஞானம் இல்லாம முடியாது. அடுத்துங்க, என்னாலே அதிகாரிகளும் பிரபுக்களும், என்னாலே அதிகாரிகளும் பிரபுக்களும் பூமியில் உள்ள சகல ஆளுகை செய்து வருகிறார்கள். ஆமா, யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் இது மனசுல வச்சுக்கொள்ளுங்க. தேவ சித்தம் இல்லாம உலகத்துல ராஜாக்களும் அதிகாரிகளும் நியாயாதிபதிகளும் அதிகாரிகளும் யாரும் ஒண்ணுமே செய்ய முடியாது. தேவனுடைய தீர்மானம், இது தேவனுடைய தீர்மானம். சொல்லுங்க, தீமையை கர்த்தர் நன்மையாக மாற்றி போடுவார். அவங்க தீமை செய்ய நினைச்சாலும் கர்த்தர் நன்மையாக மாற்றியோட. யோசிப்பு வாழ்க்கையில் மாத்திரம் இல்லை, உங்கள் வாழ்க்கையில், என்னோட வாழ்க்கை, நம்ம வாழ்க்கை தேவன் செய்வதற்கு வல்லவராகிறார். 17ஆம் வசனம் கொண்டு 21வது வசனம் வரைக்கும் பார்க்கும்போது 10 விதமான ஆசீர்வாதங்கள் அதுக்கு சொல்லப்பட்டது. 10 விதமான ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு நிறைய கொடுக்குறேன். உங்களுக்கு எவ்வளவு வேணா எதோ ஒன்று எடுத்துக்கோங்க. 10 விதமான ஆசீர்வாதம். நம்பர் 1, முதலாவது பார்க்கும்போது சொல்றாரு, என்னை சிநேகிக்கிறவளை நான் சிநேகிக்கிறேன். ஆண்டவர் நீங்க நேசிச்சீங்கன்னாக்கா ஆண்டவர் நேசிப்பார். நீங்க சிநேகிச்சாக்க அவனுக்கு செய்யப்பார். அதிகாலையில் தேடுவ என்னை கண்டிப்பாங்க. ஆண்டவர் அதிகாலை சிநேகிச்சாக்கா, அதிகாலையில் நம்ம தூக்கத்தை சிநேகிக்கிறதுனால ஆண்டவர் சிநேகிக்க முடிய மாட்டேங்குதுல்ல. யோசிச்சு பாருங்க, என் நீர் தான் முக்கியப்பா. உமா அதிகாலையில் தேடுறப்பா, அதிகாலை தேட என்னை கண்டறிவார்கள். நல்ல காலத்தில் நல்ல சூழ்நிலை இருக்கும்போது அதிகாலையில் ஆண்டு தேடிடுவோம். வசனம் சொல்றது, பகற்காலம் இருக்க மட்டும் கிரியை செய்கிறேன், ஒரு கிரியை செய்ய அக்காலம் வருகிறது சொல்லப்பட்டது. ஆகவே நல்ல சீசன்ல நல்ல நிலையில இருக்கும்போது நம்ம அதிகாலையில் ஆண்டு என்ன பண்ணுவோம், தேடுவோம். அது மாத்திரம் தேடல, அதிகாலையில் தேடல் என்னை கண்டடைவார்கள். அடுத்த வசனம் வாசிப்போம். ஐஸ்வர்யம். இப்ப சொல்றாரு 10 விதமான ஆசீர்வாதம் சொல்றாரு. 1, ஐஸ்வர்யம். ஏமா நீங்க தேடி போக வேண்டாம், ஐஸ்வர்யம் தானாய் வரும். ஐஸ்வர்யம் உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் அலாட் பண்ணிட்டார். உங்களுக்கு வேண்டிய ஐஸ்வர்யத்தை தேவன் இல்ல, அது தீர்மானித்தார், அலாட் பண்ணிட்டார். இட்ஸ் பர்பஸ் ஐஸ்வர்யமோ. அடுத்தது உங்களுக்கு வேண்டிய கனம், வேண்டிய ஹானர், உங்க வேண்டிய கனத்தை கர்த்தர் தீர்மானித்தார். 2வது. 3வது, நிலையான பொருட்கள். நிலையான பொருட்களும் நீதியும் அவற்றில் உண்டு. நிலையான பொருட்களும் நீதியும் அவற்றில் உண்டு. யோசிச்சு பாருங்க, நிலையான பொருட்கள் ஆண்டவற்றில் உண்டு, நீதி ஆண்டவற்றில் உண்டு. கர்த்தர் செய்வாரு. அடுத்த வசனம் 19வது வசனம் வாசிக்கும் போது, பொன்னையும், பொண்ணு வேற தங்கம் வேற, கோல்டு, ராயல் கோல்டு, பியூர் கோல்டு. கோல்டு எல்லா கோல்டு கிடையாது. ஒரிஜினல் கோல்டு வந்து கட்டியா இருக்கும், அது உருவாக்க முடியாது. அது உருக்குனா உருகிடும். ஆனா அதை பெண்டெல்லாம் பெண்ட் பண்ணி நீங்கள் ஜுவல்லாம் போட்டிருக்கீங்க பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் டிசைன்லாம் அதெல்லாம் பண்ண முடியாது. அதில் செம்பு சேர்க்கணும். அதான் சொல்றாரு, பொன்னையும் தங்கத்தையும், தங்கத்தை பார்க்கலாம் என் பலன் நல்லது. கோல்டு, பியூர் கோல்டு ஆர் ராயல் கோல்டு, அதை காட்டிலும் ஆண்டவர் கொடுக்குற பலன் எப்படிப்பட்ட பெனிஃபிட்ஸ் ரொம்ப நல்லது. ஆண்டவர் நல்லது. அது சுத்த வெள்ளியை பார்க்கலாம் என் வருமானம் நல்லது. சுத்த வெள்ளி. யோசிச்சு பாருங்க, வெள்ளியில கழிவு நீக்கணும், அப்பதான் சுத்தமாக்கப்படும் சொல்லப்படுது. வெள்ளிக்கு புடமும் பொண்ணுக்கு புடமும் வெள்ளிக்கு குகையும் உண்டு. ஆகவே என்ன பண்ணுங்க, இது சுத்திகரிக்கணும், கழிவு நீக்கப்படணும், அழுக்கெல்லாம் இருக்குது நீக்கப்படணும். என் வருமானம் நல்லது. ஆண்டவர் இருக்கிறாரு, தேவையில்லை கத்தை சந்திக்க வல்லவராகிறாரு. அடுத்ததாக பார்க்கும்போது 20வது வசனம் வாசிக்கும்போது, என்னை சிநேகிக்கிறவர்கள் மெய்ப்பொருளை சுதந்தரிப்பாங்க. ஆண்டவர் சிநேகிச்சினாக்கா பொய்யானது ஆண்டு தர மாட்டாரு, ஏமாத்தி ஆண்டு தரவே மாட்டாரு. கர்த்தர் உங்களுக்கு நன்மையான தருவார். நன்மையான கர்த்தர் வாய்க்க செய்வார்.
கர்த்தர் நாமத்துக்கு மகிமையாக. என்னை சேகிக்கிறவங்க மெய்ப்பொருளை சுதந்திரிக்க முடிக்கும், அவருடைய களஞ்சியங்களை நான் நிரப்ப முடிக்கும். உங்க ட்ரெஷரா இருக்குல்ல, உங்க பொக்கிஷத்தை கர்த்தர் நிரப்பாரு. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகிறது, வழிந்து ஓடுகின்றது ஒரு பாடல் உண்டு. ஆகவே கர்த்தர் உங்க களஞ்சியங்களை கத்துவாரு. நிரப்புவதற்கு தேவன் வல்லவராக. கர்த்தர் நிரப்பினாதான் அது நிரம்பும். கர்த்தர் களஞ்சியங்களை ஏற்ற நேரத்தில் கர்த்தர் நிரப்புவதற்கு வல்லவராக இருக்கிறார். உங்களுடைய ப்ரொவிஷன் எங்கே இருக்குது? உங்களுடைய சமையல் அறையிலையோ அல்லது உங்கள் பீரோவில் உங்கள் என்ன காரியம் இருந்தாலும் சரி, உங்களுக்கு தேவைகளை தேவன் செய்வதற்கு வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் நிறைவேற்ற வல்லவராக. ஒருவேளை கேட்கறதுக்கு வித்தியாசமாக இருக்கலாம். நீங்கள் பாருங்கள், ஒவ்வொரு நாளும் நீங்கள் உங்களுடைய ஸ்டோர் ரூம் போய் பாருங்கள், எல்லாம் நிறைஞ்சிருக்கும். ஒருவேளை குறைவாக இருக்கலாம், ஆனால் அது குறைய வந்துட்டே வரல. கர்த்தர் நிரப்புவதற்கு வல்லவராக. என் சேய்க்குள் மெய்ப்பொருள் சுதந்திரிக்கப்படும், அவளோட களஞ்சியங்களை நான் நிரப்பும் படிக்கும். களஞ்சியங்களை கர்த்தர் நிரப்புவாரு. கர்த்தர் நிரப்புறனா வேலைக்கு ஆகாது, நடக்காது. அர்த்தங்க அவர்களை நீதியின் வழி. அடுத்தது சொல்றாரு, அவர் நீதியின் வழியிலும் நியாய பாதைகளுக்குள்ளும் நடத்த ஆர்டர் கைட் பண்ணாருங்கள. சரியான விதத்தில் கர்த்தர் 10 blessings 10 விதமான ஆசீர்வாதங்கள் உண்டு. ஆகவே பிரியமானே, உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் செய்வார். இது கர்த்தர் நிறைவேற்றுவார். அன்றுவரே என்ன வழி நீதியின் வழியில் கர்த்தர் நடத்துவார். நியாயமான பாதைகளுக்குள்ள கர்த்தர் நடத்துவார். அதுதான் ப்ராமிஸ். இது ஆண்டவர் நடத்துவே சொல்லியிருக்காரு, உங்களை நடத்துவார். அவர் நடத்தும் போது நீங்கள் விளை கொள்ளுங்க, என்ன கர்த்தர் ஒருவரே அவனை நடத்தினார், அந்நிய தேவன் அவரோட கூட இருந்தது இல்லை. கர்த்தர் ஒருவரே உங்கள் வழி நடத்துவதற்கு வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் நாமத்துக்கு மகிமையாக. பிற்பாடு 5வது பாயிண்ட், 5வது 1 முதலாவது சகலம் நன்மைக்கு எதிராக நடக்கும். 2வது தேவன் இரக்கம் செய்கிறவர் இருக்கிறார். 3வது பார்க்கும்போது ஆண்டவர் என்ன செய்றாரு? காப்பாற்றுகிறார் இருக்கிறார். The Lord preserves. அன்புக்குரிய யாவரையும் கர்த்தர் காப்பாற்றுகிறார். அடுத்ததாக 4வது பார்க்கும்போது 10 விதமான ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுக்க வல்லவராகிறார். 10 விதமான ஆசீர்வாதங்களை கர்த்தர் சிநேகிக்கிறவர்களுக்கு 10 விதமான ஆசீர்வாதம், நேசிக்கிறவர்களுக்கு அன்புக்குள்ளக்கு 10 விதமான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்க வல்லவராகிறார். அடுத்ததாக 5வது பார்க்கும்போது சங்கீதத்தின் புஸ்தகம் 18ஆம் சங்கீதம் 1-2 வசனம் வாசிக்கும்போது, சங்கீதத்தின் புஸ்தகம் 18ஆம் சங்கீதம் the book of Psalms 18, the book of Psalms 18 verse 1 and 2 மொத்தம் 50 வசனங்கள் இருக்குது. இந்த 50 வசனம் நான் சொல்லி முடிக்க போறேன். ஆமா, நீங்க பயப்படாதீங்க, சீக்கிரமா முடிப்பேன். எப்படி பார்க்கும்போது அதுல 1-2 வசனங்களை பார்க்கும்போது டேவிட்ஸ் காட் 10 things of God சொல்றாரு. டேவிட்ஸ் காட் 10 things of God. என்னடா இது? தாவீதுக்கு இந்த ஒரு சங்கீதத்துல மொத்தம் இந்த 2வது வசனத்துல 1-2 வசனத்துல நீங்க பார்க்கும்போது இவங்க 10 விதமாக ஆண்டவருக்கு பேர் சொல்றாரு. 10 விதமான பேரை சூட்டார் அந்த மனுஷன். இப்படி பாருங்க, என் பலனாகி கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன். என் ஆண்டவர் யாரு? பலம் உள்ளவர் ஆண்டவர். என் பலன், மை ஸ்ட்ரென்த், பலன் உம்மில் அன்பு கூறுவேன். 2வது வசனம், என் கர்த்தர் என் கண்மலை. என் ஆண்டவர் யாரு? என் கண்மலை. என் ஆண்டவர் யாரு? என் கோட்டை. என் ஆண்டவர் யாரு? என் ரட்சகர். என் ஆண்டவர் யாரு? என் தேவன். ஆண்டவர் யாரு? நான் அடைக்கலம், தூரம் அடைக்கலமா. என் ஆண்டவர் யாரு? துர்கமானவர். ஆண்டவர் யாரு? கேடகமானவர். ஆண்டவர் யாரு? ரட்சக கொம்பு. என் ஆண்டவர் யாரு? உயர்ந்த அடைக்கலமானவர். யோசிச்சு பாருங்க, எண்ணிக்கொள்ளுங்க. 10 விதம். என் தேவன் எப்படிப்பட்டவர்? நீங்க தேவனை எப்படி அறிந்திருக்கிறீங்களோ அவ்விதமாக தேவன் வாழ்க்கையில காணப்படுவார். இந்த 10 விதமாக தேவனை பிரிச்சு ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அனுபவிச்சு பாருங்க. ஆண்டவரே, என் தேவன் இப்படிப்பட்டதப்பா, தேவன் இப்படிப்பட்டதப்பா. இதை தியானம் பண்ணுங்க, இதை சிரித்து கொண்டிருக்க. இது வாழ்க்கையில கர்த்தர் நிறைவேற்றுக வல்லவராகிறார். அது மாத்திரமல்ல, டேவிட்ஸ் காட் 10 things of God. சொல்லுவோம், டேவிட்ஸ் காட் 10 things of God. இந்த இடத்துல 10 விதமான பேர் அவருக்கு சூட்டிக்கிறாரு. ஏன்னா அந்த விதத்தில் அவர் அனுபவிச்சார். நம்பர் 1. 2வதாக பார்க்கும்போது சொல்றாரு என் லைஃப்ல வந்து என்ன சொல்றாரு? delivered him from the hand of all his enemies. யோசிச்சு பாருங்க, delivered him from the hand of all his enemies. என் வாழ்க்கையில எல்லா விதமான சத்துருக்களுக்கும் கர்த்தரை விலக்கி கர்த்தரை காப்பாற்றார். சத்துருக்கள்லாம் தாவீது வாழ்க்கையில் வந்த சத்துரு மாதிரி யார் வாழ்க்கையில் வரவும் கூடாது. கர்த்தர் எல்லாவற்றிலும் கர்த்தர் அவனை காப்பாற்றார். இரண்டாவதாக யார் கையில் காப்பாற்றினாக்கா? சவுலுடைய கைக்கு கர்த்தர் காப்பாற்றினார்.
1 சாமுவேல் 26ஆம் அதிகாரம் 24ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்போது அப்பவே ஃபினிஷ் பண்ணிட்டான். ஆனால் மாட்டவே இல்லை. சவுல் தான் மாட்டினாரை தவிர தாவீது மாட்டவே இல்லை. தாவீது நினைச்சிருந்தாக்கா 2 குத்தா இல்லை, ஒரே குத்தா சேவகர்களை முடிச்சுப்பாங்க. அபிஷேகம் பண்ணப்பட்ட கையை போட மாட்டேன்னு தாவீது தீர்மானம் பண்ணார். கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திட்டாரு. யோசிச்சுக்கோங்க, எவ்வளவோ துரத்தணும், அவ்வளோ துரத்தினான். ஒன்று, சகலவிதமான எனிமீஸ் விரோதிகளுக்கு முன்பாக கர்த்தர் காப்பாற்றார். இரண்டாவது, சவுலுடைய வாழ்க்கையிலிருந்து கர்த்தரப்படாவனே காப்பாற்றினார். அது மாத்திரமில்லை, அது 2 சாமுவேல் 22 1 பார்க்கலாம். பிற்பாடு பார்க்கும்போது மூன்றாவதாக பார்க்கும்போது 3ஆம் வசனம் கொண்டு 6வது வசனம் வரைக்கும் 3ஆம் வசனம் கொண்டு 6வது வசனம் வரைக்கும் அவர் ரொம்ப டீப்பா ப்ரேயர் பண்றார். உங்க ஜெபம், தாவீதுடைய ஜெபம் அங்க சொல்லப்பட்டிருக்கு. பலனாகி கர்த்தாவே உன் அன்பு கூறுவான்றே. எப்படி அன்பு கூறுவ? சவுலுடைய கைக்கு தப்பு வைத்திருக்கா சொத்துறப்பா. அது மாதிரி சகலவிதமான விரோதிகள் கைக்கு தப்பு வைத்திருப்பா. 2. மூன்றாவது சொல்றாரு, என் ஜெபத்தை கத்த கேட்கிறேன். நான் விண்ணப்பம் பண்ணும்போது அவர் ஆலயத்தில் செவியில் ஏறிற்று. ஜெபத்தை கத்த கேட்கிறாரு. உங்க ஜெபத்தை கத்த கேட்கிறாரு. 3வது. 4வது என்னவென்று பார்க்கும்போது 7 முதல் 20 வசனம் வரைக்கும், 7ஆம் வசனம் கொண்டு 20வது வசனம் வரைக்கும் பார்க்கும்போது மிராக்கிளஸ், ஆண்டவர் வாழ்க்கையில் அற்புதங்கள் செய்வதற்கு வல்லவராக இருக்கிறார். அற்புதங்கள் செய்வதற்கு தேவன் வல்லவராக இருக்கிறார். வாழ்க்கையில் அற்புதங்கள் செய்வார். அடுத்தது 5வதாக பார்க்கும்போது 21 முதல் 31 வரைக்கும், 21 முதல் 31 வரைக்கும் நாங்கள் பார்க்கும்போது டெஸ்டிமனி சொல்றாரு, சாட்சி சொல்றாரு. உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் எல்லா விரோதிகள் கண்ணுக்கும், எல்லா விரோதமான கண்ணுக்கும் கர்த்தர் விலைக்கு காப்பாற்றார். 2வது, சவுலுடைய கைக்கு விலைக்கு காப்பாற்றார், மாமனார். 3வது விரோதிகள், 1 அந்நியர். 2வது பார்க்கும்போது சொந்தக்காரன் மத்தியில். 3வது உங்க ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். 4வது உங்க வாழ்க்கையில அற்புதங்கள் செய்யற மிராக்கிளஸ். 5வது பார்க்கும்போது டெஸ்டிமனி, உங்களை 21 31 சாட்சியாக வைப்பார். உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு சம்பவமும் நீங்கள் சாட்சி சொல்கிற மாதிரி தான் கர்த்தர் வைப்பார். அடுத்ததாக 6வதாக கடைசியாக பார்க்கும்போது 32ஆம் வசனம் கொண்டு 50வது வசனம் வரைக்கும், 32ஆம் வசனம் கொண்டு 50வது வசனம் வரைக்கும் காட்ஸ் பிளெஸிங்ஸ் அவனுக்கும் குடும்பத்துக்கும் சந்ததிக்கும் ராஜ்யத்துக்கும் ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் தாவீது வாழ்க்கையிலே செய்தார். என் பலனாகிய கர்த்தாவே உண்மையே நேசிப்பேன். ஒரு அழகான பாடல். ஆகவே இந்த பாட்டு என்ன பாட்டு எடுக்குன்னு எனக்கு தெரியல, அது மாதிரி மனசுலலாம் வந்துச்சு. பலனாக கர்த்தர் மேல் அன்புக்கு ஆண்டவர் நேசித்து பாருங்க. உங்களை சுற்றிலும் உள்ள விரோதிகள் கைகளுக்கு விலை காப்பாற்றார். 2வது, சொந்தக்காரங்க விரோதிச்சாங்க, அவங்களிருந்து கர்த்தர் காப்பாற்றார். 3வது, ஆண்டவர் வாழ்க்கையில் அற்புதங்கள் செய்வார். 4வது, மூன்றாவது பிரேயர், உங்க ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். 4வது வாழ்க்கையில் அற்புதங்கள் செய்வார். 5வது பார்க்கும்போது ஆண்டவர் உங்க வாழ்க்கையில டெஸ்டிமனி, சாட்சி சொல்லும்படி வைப்பார். 6வதாக உங்க வாழ்க்கையில் பார்க்கும்போது காட்ஸ் பிளெஸிங்ஸ் டு டேவிட். உங்களுக்கும் உங்க சந்ததிக்கும் உங்க குடும்பத்துக்கும் கர்த்தர் அது 50வது வசனம், தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு மகத்தான ரட்சிப்பை அளித்து தாம் அபிஷேகம் பண்ணின தாவீதுக்கும் அவன் சந்ததிக்கும் சதா காலம் கிருபை செய்கிறவராக. சூப்பர் வசனம். எனக்கு தெரியாது, எனக்கு இன்னைக்கு தான் தெரியும். கர்த்தர் இந்த வசனத்தைப்படி ஆசீர்வதித்து வழிநடத்துவராக. கண்ட மூடுவோம், ஜெபம் பண்ணுவோம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த வேலைக்காக சோத்திரப்பா. அன்றியும் அவர் தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டதாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவதற்கு சகலம் நன்மைக்கு நடக்கிறது அறிந்துக்கிறப்பா. எல்லாமே நன்மைக்கு ஏதோ வழிநடத்துவார். நீ நல்லவர் கர்த்தர் சோத்திரப்பா. அன்றே நீ இரக்கமுள்ள ஒரு கர்த்தர், இரக்கம் செய்ய வல்லவராக இருக்கிற சோத்திரம் கர்த்தாவே. 3வதாக அன்றே எங்களை காப்பாற்றுவதற்காக சோத்திரப்பா. 4வதாக அன்றே 10 விதமான ஆசீர்வாதத்தை கொடுக்கிற கர்த்தர். 5வதாக பார்க்கும்போது அன்றே எங்கள் வாழ்க்கையில இந்த 18ஆம் சங்கீதம் முழுவதுமாக என் தேவன் அப்ப 10 விதமான தேவன் பேர் வச்சு துதிக்கிற போற்றுகிற கர்த்தாவே. அன்றே எங்கள் வாழ்க்கையில சுற்றிலும் உள்ள சத்துருவுக்கு விலை காப்பாற்றுறப்பா. சொந்தத்திலிருந்து வருகிற சத்துருவிலை காப்பாற்றுறப்பா. அன்றே சோத்திரங்கத்தை ஜெபத்தை கேட்கறதுக்காக சோத்திரப்பா. அற்புதம் செய்யறதுக்காக சோத்திரங்கத்தால சாட்சியாக வைக்கிறதுக்காக சோத்திரப்பா. அடுத்ததாக 6வதாக பார்க்கும்போது எங்க வாழ்க்கையில அன்றைய ஆசீர்வாதம் எங்களுக்கும் சந்ததிக்கும் குடும்பத்துக்கும் ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கறதுக்காக சோத்திரப்பா. அன்புக்குழுக்கு சகலம் நன்மைக்கு ஏதோ நடக்கிறது அறிந்துக்கிறோம். இந்த வார்த்தை அப்படியே பலிக்கட்டும். நீ பொறுப்படுத்தலும் நாமத்தில் விண்ணப்பிக்கிறோம் பரிசுத்த பிதாவே,
ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்கிறவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரகாசிக்க பண்ணி உண்மையில் கிருபையா இருக்கிறவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரசன்னமாக்கி சமாதானம் கட்ட இருக்கிறவர். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட காத்து வழி நடத்துவதாக. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.